ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு சமைங்க சேனலில் மார்னிங் டிஃபன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல உள்ளே வைக்கிற மசாலா ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஏலக்காய், 1 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து வெடிக்க விட்டுடலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி மூடி போட்டு வேக வச்சுருங்க, சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். இது சிக்கனில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு மட்டன் கடாயில் வேகிறதுக்கு லேட் ஆகும்னா நீங்கள் குக்கரில் கூட விசில் வச்சுக்கலாம். கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் வேகிறதுக்காக. மூடி போட்டுக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்கிறேன், நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். 2 கப் மைதா, 1 முட்டை, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டம்ளர் பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஈர துணி மேலே போட்டு மூடி வச்சுருங்க, காயாமல் இருக்கிறதுக்கு. அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டுடலாம். இப்போது ஒரு பவுலில் 1 முட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண கைமாவும் சேர்த்துக்கோங்க. ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கட்டும். இப்போது ஒரு உருண்டை எடுத்து நல்லா விரிச்சிருங்க, மெல்லிசாக விரிச்சிருங்க. இந்த மாதிரி விரித்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கைமாவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு 4ஆக மடக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி
நல்லா மடக்குனதுக்கு அப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். கல் நல்லா சூடானதும் போடுங்க. போட்டுட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். உள்ள முட்டை வேகிற வரைக்கும் இருக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் வெந்ததும் எடுத்துடலாம். இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.